கம்பளம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரியான தவமுனிவர் வாகீசர் வாய்மைத்திகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் வேறுலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பரங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலோன சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்திலே 4ஆம் திருமுறையை தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற பாங்கிலே இன்றைக்கு 4ஆம் திருமுறையில் 53வது பதிகமாக அருளி செய்யப்பெற்ற திருவாரூர் பதிகத்தை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அப்பர் சுவாமிகள் திருவாரூர் பல நாட்கள் தங்கியிருந்து அவர் அந்த தலத்தினுடைய பெருமானுடைய கருணையை அனுபவித்திருக்கிறார். ஆகையினாலே அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாட்டை உணர்ந்துதான் ஞானசம்பந்த பெருமான் அவரை அந்த அனுபவத்தை வெளிப்படுத்துமாறு அவரை கேட்டுக்கொண்டார். ஆகையினால்தான் திருப்புகலூர் வந்த பிறகு இங்கே அந்த பெருமானார் திருவாரூருக்கு ஒரு பதிகம் அருளி செய்கின்றார். அப்படி முத்துவிதானம் என்ற பதிகம் அப்பொழுது அருளி செய்யப்பட்டது தான். ஆகையினால திருவாரூரை அந்த அளவிற்கு அனுபவித்திருக்கிறார் அப்பர் சுவாமிகள். அப்படி அப்பர் சுவாமிகளுடைய பல பதிகங்களிலே அவர் குறிப்பிடுகின்ற பல நுட்பங்கள் ரொம்ப ரொம்ப வியப்புக்குரியவனவாக இருக்கும். ஆகையினாலே அவருடைய அந்த பதிகங்கள் எல்லாமே 4ஆம் திருமுறையாகட்டும், 5ஆம் திருமுறையாகட்டும், அல்லது 6ஆம் திருமுறையாகட்டும், இவற்றில் எல்லாத்திலையுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 4 கிட்டத்தட்ட இறைவனை அவர் அனுபவித்த முறை வெளிப்பாடு அதுதான் அந்த 4 இருக்கும். 5 அறவுரையும் அருளுரையுமாக எடுத்து சொன்ன செய்திகள் அதிகமாக இருக்கும். 6 பெருமானுடைய எல்லையில்லாத தன்மையினையும் தலங்களினுடைய பெருமையையும் பேசுவதாக இந்த 6வது திருமுறை அமைந்திருக்கும். ஆகையினாலே பெருமானை அனுபவித்த அந்த வெளிப்பாடு இந்த 4ஆம் திருமுறையில் பல இடங்களிலே வெளிப்படும். அப்பர் சுவாமி பெருமானை பற்றி புதுமையாக சொல்லியிருக்கிறார், புதுவிதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் அதை சொல்லுவதை காட்டிலும் அதை எப்படி சொல்லலாம்னா, அவருக்கு அந்த மாதிரி அவர் அனுபவப்பட்டு இருக்கிறான் பெருமான். அவரவருக்கு என்ன அனுபவப்படுகிறானோ அதைத்தான் அவர்கள் காட்ட முடியும். இப்போ ஒரே பொருள் வைத்து கொள்ளலாம். ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை சுவைக்கிறார்கள்னு வைத்து கொள்ளலாம். சுவைக்கிறவர்கள் பொதுத்தன்மையாக சொல்லுவது இனிக்கிறது என்று அது சொல்லிவிடுவார்கள். இந்த இனிக்கிறது என்று சொல்லுகிற அந்த ஒரு பொது உணர்வு ஒவ்வொருவருக்கும்
ஒரு ஒரு சிறப்புத்தன்மையோடு வேறுபடும். இனிக்கிறது என்பது வெறுமனே ஒரு இனிப்பு என்கிற சுவையை சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த இனிப்பு என்கிற சுவையை சார்ந்து தாம் பெறுகிற அனுபவத்தின் அடிப்படையிலே தான் அந்த செய்தியை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள், உணர்வார்கள். இப்போ 2-3 இனிப்புகள் எல்லாமே இனிப்பு தான். ஒருத்தருக்கு இந்த இனிப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு அந்த இனிப்பு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு அது பிடிக்கும். என்ன காரணம் பற்றி என்று நாம் பார்க்கிற பொழுது எப்படி அவர்கள் இனிப்பை எப்படி அவர்கள் அனுபவித்தார்கள் என்று நாம் இனிப்பாக உணர்ந்தார்கள் என்று பொதுவாக சொன்னாலும் அந்த இனிப்பை அவர்கள் எவ்வாறு உணர்ந்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அவரவருக்கு இருக்கிற அனுபவம், அவரவர் அனுபவம் அவரவருக்கு உரியது தான். ஆகையினாலே அவரவருக்கு சிவம் எவ்வாறு அனுபவப்படும், சிவானுபவம் எப்படி நிகழும், அது எப்படி இருக்கும், அதை ஏதாவது டிஃபைன் பண்ண முடியுமா? சிவானுபவம் இப்படித்தான் இருக்கும், அந்த சிவானுபவம் வருகிற பொழுது ஆன்மாவுக்கு இப்படி இருக்கும். சிவானுபவம் வருவதற்கு முன்பாக அந்த உணர்வு மயிர் குச்செரியும், உடம்பு சிலிர்க்கும், வேர்த்தோடும், நான் குளரும். இதெல்லாம் மெய்ப்பாடுகள் எல்லாம் சிவானுபவத்திற்கு முன்பாக. சிவானுபவம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு யாரும் சொன்னதில்லை, தெரியாது, சொல்லவும் முடியாது. அவரவருக்கு அந்த அனுபவம் நிகழ்ந்தால்தான் தெரியும். ஆகையினாலே இந்த அனுபவம் அப்பர் சுவாமிகள் அனுபவம். இப்போ தில்லைக்கு போகிறார்கள் 4 பேரும் போகிறார்கள் தில்லைக்கு. அதில் 3 அனுபவத்தை சேக்கிழார் பேசுகிறார். 3 அனுபவம் ஒன்று போலவா இருக்கு. நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்து ஆராய்ஞ்சு பார்க்கணும், ஆய்ந்து பார்த்தால் தெரியும் தில்லை எவ்வாறு ஒரு 3 அனுபவப்பட்டு இருக்கிறார்கள். இந்த 3 தவிர்த்து இன்னும் மற்றவர்களும் சேரமான் பெருமாள் நாயனார் போன்றவர்களெல்லாம் அங்கே போயிருக்கிறார்கள். இப்போ 9ஆம் திருமுறையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த திரு இசைப்பா தில்லைக்குரிய திரு இசைப்பா இருக்கிறது. இந்த தில்லைக்குரிய திரு இசைப்பாவை எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு ரொம்ப சில சமயம் வேடிக்கையாக கூட இருக்கும். எப்படின்னா, இந்த திரு இசைப்பா ஆசிரியர் அனுபவமே திருமுறை அனுபவம், அதாவது தேவார அல்லது 12ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்திலிருந்து மாறுபட்டு கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்கல, ஆச்சரிய கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம். ஆய்வு செய்யறதுக்கு நமக்கு அருகதை வேணும் இல்லையா? ஆச்சரியமான ஒரு கண்ணோட்டம், வியப்பான கண்ணோட்டம். சேந்தனார் பாடியிருக்கார், திருமாளிகை தேவர் பாடியிருக்காரு. திருமாளிகை தேவர் பாடின அந்த தில்லை பதிகத்தை எடுத்து பாருங்க, யூனிக்காக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் திருவிசைப்பா யூனிக், அதனால தான் தனியாக வச்சுட்டாங்க. 9 கொண்டு போய் 11 சேர்த்து வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் 9 தனியாக வச்சு 11 தனியாக போச்சு? 11 முழுக்க தோத்திரம், 11 முழுக்க தோத்திரம், 9 தோத்திரம் அல்ல. 9 விஷயம் வேற. அதனாலதான் பஞ்சபுராணத்தில் அதை 9லேருந்து 2 போட்டாங்க. அது எத்தனையோ செய்திகள் இருக்கு, புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நமக்கு வயசும் பத்தாது. அதை ஆய்வு பண்ணி போனால் மண்டையில் இருக்க முடியெல்லாம் கொட்டி கடைசியில் போகும், அவ்வளோதான். ஏன்னா ஆய்வு என்று சொல்லி இறங்கி அதை கண்டுபிடிக்க அதை காட்டணும். அவர் இருக்காரே ஒருத்தர், அவர் காட்டுன்னு அதை சும்மா ஆய்வு செஞ்சு டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? பல வருஷமாக ஆய்வு செஞ்சாலும் காட்டலைன்னா காட்டாக்கால் எவ்வாறு ஒருவர் காணுமாறே அப்படின்னு கேட்குறாரு.
ஆகையினால அது அந்த மாதிரி இப்படி இந்த திருவாரூர் என்று சொல்லுகிற இந்த பதிகம் எனக்கு கூட இந்த 9 தனியாக வச்சு அந்த 9ஐயும் தில்லையையும் இணைச்சி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆவல் இருந்தது. அப்புறம் அது எல்லா நேரத்தையும் அது சாப்பிட்ரும் அப்படின்னுட்டு என்ன பண்ணிட்டேன், அது அப்படியே அப்படியே அதை நிறுத்தி வச்சுட்டேன். அதில் இறங்கணும்னா எல்லா நேரமும் அதுலேயே போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை சரி அதுக்கு யாராவது வருவாங்க அதை செய்கிறதுக்கு. அது ரொம்ப ஒரு அற்புதமான பகுதி. மீப்ப சோமுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, இந்த திருவிசிப்பா ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, திருமாளிகை தேவர், இவங்களையெல்லாம் சித்தர்கள்னு கொண்டு போனார். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பாடல்களுடைய ஒரு யூனிக்னஸை வச்சுக்கிட்டு அவர் அது நூலை வெளியிட்டிருக்காரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அது மீப்ப சோமுங்கிறவர் தான் அதை விட்டார்னு நினைக்கிறேன். அவர் சித்தர்னு கொண்டு போயிட்டார். அப்படி கொண்டு போய் அதை அவர் கொஞ்சம் ஆய்வு பண்ணி எழுதியிருக்கார். அதை பத்தாது, அவர் வேறு மாதிரி கொண்டு போகிறார். சித்தர்கள்ங்கிறது கொண்டு போயிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு இதை சொல்ல வருகிறேன்னா, நம்ம திருமுறைன்னா எல்லாமே சிவபெருமான் மேலே பாடின பாட்டுன்னு நம்ம பொதுவாக நினச்சிட்றோம். நமக்கு எல்லாம் ஒன்றா தெரியும், ஆனால் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த திருவாரூர் பதிகம் பாடியிருக்காரு, இது தோத்திரம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், திருவாரூர் பெருமானாருடைய தனித்தன்மைகள், திருவாரூர் பெருமானாருடைய தனித்தன்மைகள், தியாகேசருடைய தனித்தன்மைகள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது, வேற எங்கேயும் நோக்க முடியாது. அதை பார்த்துருக்காரு, அவருக்கு தெரியுது. பார்த்துட்டு சொல்கிறார், சொன்னதையே புரிஞ்சுக்கிறதையே நமக்கு புரியலையே, நமக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரிஞ்சது, அவர் கடன்னு பாடிட்டார். அவர்களுக்கு சாமி இப்படி அள்ளி 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 அருளை அப்படி கொடுக்குறார். நமக்கு ஸ்பூனில் கூட தரமாட்டேங்கிறார் சாமி. அவங்களுக்கு அண்டாவாக அள்ளி கொடுக்குறாரு. நமக்கு இத்தோடு ஸ்பூனில் எடுத்து இந்த குழந்தைக்கு அவ்வளோதான் தாங்கும். குழந்தை இல்லையா, குழந்தை அவ்வளோதானே தாங்கும். அதனால் நமக்கு அவ்வளோதான் கொடுக்குறாங்க. பல விஷயம் நிஜமாக சொல்கிறேன், 1-2 இடம் புரியவே இல்லை இந்த பதிகத்துக்கு. நீங்கள் பொருள் எழுதுகிறாங்க, அது பொருள் ஏதோ எழுதுகிறாங்க, சரி அதுவும் பொருள். இப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் பொருள்னு இதை கேட்டுக்குவீங்க, அவ்வளோதானே. அதுக்கு மேலே என்ன ஐயா சொல்ல போகிறா, ஐயா சொன்னது தானே பொருள்னு. ஆனால் பல இடம் என்ன அர்த்தத்தில் பேசுகிறாரு அப்பர் சுவாமி அப்படின்னு புரிய மாட்டேங்குது, தெரியல. அந்த மாதிரி ஆரூர் அப்பர் சுவாமிகள் ரொம்ப வியந்து பார்த்த திருத்தலம் திருவாரூர். திருவாரூர் இஸ் ஃபுல் ஆஃப் மிஸ்ட்ரிஸ், அதில் நோ டவுட். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அது வர்றதும் கஷ்டம், தகுதி வர்றதும் கஷ்டம், அதை தெரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். அது காலமும் பத்தாது, அவ்வளோதான். அதுக்குன்னே தன்னை அர்ப்பணித்து இருந்தால் தான் அந்த தல ரகசியம், அவ்வளோ ரகசியம் இருக்குது, அவ்வளோ ரகசியங்கள் கொண்டது திருவாரூர். சரி, இப்போ இந்த திருவாரூர் இதை பார்ப்போம்.
இந்த பதிகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இந்த பதிகம் போகிற வேகத்தில் அவர் என்ன பண்ணிட்டார், இதில் கடைசி பாட்டில் ராவணன்னு சொல்லணுங்கிறதே விட்டார். ராவணனையே சொல்லலை. அப்போ என்ன தெரியுது, யூஸ்வல் ட்ராக்கில் இருந்து கொஞ்சம் டிவைட் பண்ணி போயிருக்காருன்னு தெரியுது இல்லையா. எதெல்லாம் ராவணனை சொல்லலையோ அந்த பதிகமெல்லாம் அவருடைய ஸ்பெஷல் அப்ரோச்சு, அவருடைய ஒரு சிறப்பான அணுகுமுறை அனுபவம் அப்படின்லாம் எடுத்துக்கலாம். அது எனக்கு அடியனுக்கு அது மாதிரி தோன்றுகிறது. நிறைய பதிகத்தில் ராவணனை சொல்லியிருக்காரு. சொன்னார் சில பதிகங்களில் ராவணனை பற்றி குறிப்பு வராமல் இருந்திருக்கு. பெரும்பான்மை பதிகங்கள் 10வது பாடலில் ராவணன். இந்த பதிகத்தில் பாருங்கள், இது ஒரு ஸ்பெஷல் டைப்புங்கிறதுக்கு அடையாளமே 10வது பாடலில் ராவணன் மிஸ்ஸிங் இல்லை. இப்போ அதனால் நம்ம வருத்தம் போகிறது இல்லை. ராவணன் இல்லைன்னா நமக்கு என்ன வருத்தம். ஆனால் நமக்கு என்ன ஆர்வம்னா, இவர் ஃபீலை நம்ம புரிஞ்சிக்க முடியுமா, நாவுக்கரசனுடைய ஃபீலை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா என்கிற ஒரு ஆதங்கம். சரி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். எடுத்தவுடனே ஒரு அன்யூஷுவலாக ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். குழல் திருச்சிற்றம்பலம். குழல் வலம் கொண்ட சொல்லாள் கோலவேல் கண்ணி தன்னை கடல் வலம் கொண்டு நீங்கா கணங்கள் ஆற அடல் வலம் கொண்ட கையால் அருட்கதிர் எரிக்கும் ஆரூர் தொழல் வலம் கொண்டல் செய்வான் தோன்றினாரே. குழல் வலம் கொண்ட சொல்லாள் கோலவேற் கண்ணி தன்னை கடல் வலம் கொண்டு நீங்கா கணங்களார அழல் வலம் கொண்ட கையான் அருட்கதிர் எரிக்கும் ஆரூர் தொடல் வலம் கொண்டல் செய்வான் தோன்றினாரே. என்னையா பிறப்பு இது? என்ன பிறப்பு? தியாகேச பெருமான் திருவாரூர் பெருமானி தொழாத ஒரு பிறப்பா? அந்த திருவாரூரை வலம் வராத பிறப்பும் ஒரு பிறப்பா? அவர்கள்லாம் அந்த மாதிரி செய்தவர்கள் பிறப்புக்கு உரியவர்கள். அவங்க பிறந்த பிறப்பினுடைய பெருமையை அறிந்தவர்கள். குழல் வலம் கொண்ட சொல்லாள் கோலவேற் கண்ணி தன்னை. திருவாரூர்ல தோன்றினார், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படித்தானே சொல்றது வழக்கம். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு இவருக்கு பின்னால வந்து சொன்னார். இவர் என்ன சொல்றாரு? திருவாரூரை தொழுதலும் வலம் செய்தலும் செய்தவர்கள் பிறப்பின் பயனை பெற்றவர்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறார். தோன்றினாரே அப்படின்னா அவங்க தான் பிறப்பின் பயனை பெற்றவர்கள். அப்ப இந்த பிறப்பின் பயனை பெறுவதற்கு ஆரூர் தொழலும் வலம் கொள்வதும் வேண்டும். அது செய்யலைன்னா அது பிறப்பு என்ன பிறப்பு அப்படிங்கிறார். பிறப்புக்கு உரியது, பிறப்பினுடைய பெருமைக்கு உரியது. அப்ப அந்த திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாரும் வலம் வருதலும் தொழுதலும் நிச்சயம் செஞ்சிருவாங்க. அதனால அவர்கள் பிறப்பு பயனுள்ள பிறப்புங்கிறதால தான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு சொன்னார். நம்ம சாமி வந்து சுந்தரர் எங்கிருந்து கருத்து எடுத்திருக்கிறாருன்னு பார்க்கணும்.
திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும். அந்த திருவாரூரை தொழுதலும் வலம் செய்தலும் செய்பவர்கள் தோன்றினாரே. அவர் பிறப்பு, உன்னுடைய பிறப்புக்கு பயன், இந்த பிறப்பினுடைய பயன் என்னவா இருக்கும்? மீண்டும் பிறவாத தன்மை. அதை பெறுவதற்கு திருவாரூரை வலம் வருதலும் தொழுதலும். எப்பயாவது, நீங்க எப்பவுமேன்னு கூட இல்லை, எப்பயாவது ஒரு தடவை அந்த கோயிலை போய் தொழுதலும் வலம் செய்தலும் செய்துவிட்டு வந்தால் உங்கள் பிறப்பு பொருளுள்ள பிறப்பாக ஆகும் என்று குறிப்பிடுகின்றார் ஆரூர் பெருமான். அதுல ஒரு செய்தி சொல்லுகிறார், ரொம்ப முக்கியமான செய்தி சொல்லுகிற போது, எந்த பதிகத்திலையும் சிவனடியார்கள் சிவனை வணங்கினார்கள், அம்மையப்பராக சிவனை வணங்கினார்கள், அம்மையப்பராக இருந்த பெருமானை வணங்கினார்கள், உமையொரு பாகனை வணங்கினார்கள், உமையை இடப்பாக கொண்டவனை வணங்கின, இப்படிதான் சொல்லுவாரே தவிர உமையை வணங்கினார் அப்படின்னு அதை குறிப்பிட்டு தனியா பிரித்து சொல்லுகிறார். குழல் வலம் கொண்ட, வலம்னா வெற்றி, குழல்னா புல்லாங்குழல், புல்லாங்குழலை வெற்றி கொண்ட சொல்லை உடையவள், அழகிய வேல் கண்ணை உடையவள், வேர்க்கண்ணி, கண்ணி தன்னை கடல் வலம் கொண்டு நீங்கா கணங்கள்னாரு. அவளுடைய திருவடியை நீங்காமல் வலம் வந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்ப இது என்ன ஒரு பழமை என்று நினைத்து பார்க்கிற பொழுது, கமலாம்பிகைக்கு அங்கே பழமை இருந்திருக்கிறது. கமலாம்பிகை என்று சொல்லக்கூடிய அம்பிகை, அவளுக்கு அந்த பழமை இருந்திருக்கிறது. அங்கே அப்பெருமாட்டியையே சிவ வடிவமாக வணங்கிய கணங்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த கணங்கள் மகிழும்படியாக ஆரூர் பெருமான் அருள் தருகிறார். பாருங்க, சிவபெருமானை வணங்குகிறவர்களுக்கு அம்பிகையினுடைய அருள் கிட்டும், அம்பிகையை வணங்குகிறவர்களுக்கு சிவபெருமானுடைய அந்த திருக்கோலம் கிட்டும். அருள் கதிர் எரிக்கும் ஆரூரர் யாருக்கு? அழல் வலம் கொண்ட கையான் அருள் கதிர் எரிக்கின்றார். அருள் கதிர் எரிக்கும் யார் மேல? அந்த கணங்கள் ஆற அவர்கள் கண்டுகளிக்குமாறு அவர்களுக்கு அருளை வாரி வழங்குகிறார் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே அங்கே உங்களுக்கு தெரியும், அம்பிகை அமர்ந்திருக்கிற அந்த தன்மை, அந்த கடல் வலம் கொண்டு நீங்கா என்று சொல்லுகிறார். அந்த திருவடியை வலமாக வந்தவர்கள், அம்பிகையை வலமாக, கன்னிதன்னை கடல் வலம் கொண்டு, கன்னி அணிந்திருப்பது சிலம்புதானே, ஆனால் கன்னிதன்னை கடல் வலம் கொண்டு என்று சொல்லுவதினாலே அந்த அம்பிகை அங்கே சிவரூபத்திலே இருக்கிறாள், அல்லது சிவன் அம்பிகை ரூபத்திலே அங்கே இருக்கிறார். அதனால் அதுவும் சிவமே, சிவனுடைய வடிவமே என்று நீங்கா கணங்கள், அவர்கள் கணங்களார அவர்களுடைய காட்சியானது நிறைவுறும்படியாக, கண்கள் நிறைவுறும்படியாக அவர்களுக்கு பெருமான் காட்சி தருகிறார். யோசிங்க, நீங்க கருத்தின் அடிப்படையில் அந்த பாடலை நீங்க என்ன யோசிக்கணும். நாகத்தை நங்கை அஞ்ச நங்கையை மங்கை வென்று மங்கை என்று வேகத்தை தவிர நாகம் வேழத்தின் உரிவை போர்த்து பாகத்தில் நிமிதல் செய்யா
திங்களை மின்னென்றஞ்சி ஆகத்தில் கிடந்த நாகம் அடங்கும் ஆரூரனார்க்கே. ஆகத்தில் கிடந்த நாகம் அடங்கும் ஆரூரனார்க்கே அடங்கும். எங்கே அடங்கும்? ஆகத்தில் கிடந்த நாகம் அடங்கும். திங்களை மின்னென்று அஞ்சி, சிவபெருமானுடைய அந்த சிரசின் மேல் இருக்கக்கூடிய திங்களை மின்னென்று அஞ்சி, மின்னல் என்று கருதி, இந்த திங்களை மின்னல் என்று கருதி, மின்னல்னா எப்பவுமே இந்த பாம்புக்கு இடியோசை பயம். மின்னல் வந்தால் இடி வரும் இல்லையா, அதனால பயப்படும். இடியோசை கெட்ட நாகம் போல அப்படின்னு உதாரணம் சொல்லுவார், ஓமை சொல்லுவார். அந்த பயம் வரும். சிவபெருமானுடைய சிரசின் மேலே அந்த பிறை இருக்கிறது. அந்த பிறையை பார்த்து மின்னல் என்று அஞ்சிச்சான். மின்னல்லாம் தோன்றி மறைவது தானே, இது அங்கேயே தானே இருக்கும். அப்போ பழியேன்னு ஒரு ஒளி தெரியறதா நினைக்கணுமே தவிர, அதை மின்னல் எப்படி நினைக்குது? தோண்டினா பளிர்னு அடிக்குதுன்னு மின்னல் நினைக்கலாம். இது எப்படியா அப்படி மின்னல்? மார்பில் ஒரு நாகம், மார்பில் அது இப்படி ஆடி திரும்பிச்சு பாருங்க, இந்த பிறைய பார்க்குது. பிறைய பார்த்த உடனே அது மின்னல் நினைச்சு இப்படி எடுத்துச்சுல்ல, நாகம் அடங்கும், ஆரூரனார்க்கு அடங்கும். சரி, இப்ப நான் கேட்டேன்ல அது மின்னல், அதுக்கு சொல்றாரு, அது மின்னல் ஏன் தோணுதுன்னா, வேடத்தின் உரிவை போர்த்து பாகத்தில் நிமிர்தல் செய்யா திங்களை. பிற எப்படி இருக்கும்? இப்படிதானே இருக்கும். அது ஏன் அப்படி மின்னல்மா இருக்குன்னா, சிவபெருமான் இந்த கருப்பு போர்வை ஒன்று போத்திருக்காரு, யானை உரி, அதுக்குள்ள போயிட்டு வெளில வருதான். இப்போ அதனால தான் மின்னல் எஃபெக்ட். இந்த போர்வைக்குள்ள சிவபெருமான் போர்த்தி இருக்கிற அந்த யானை உரிச்சு போத்திருக்காருல போற, அதுக்குள்ள சட்டுன்னு இறங்கி சட்டுன்னு மேலே போகுது. இந்த பளிர்னு அடிக்குது, போகும்போதெல்லாம் அடிக்குது. ஏன் அது உள்ள போகுது? திங்களை அங்கே இருக்க வேண்டியது தானே, அது ஏன் உள்ள போகுது? அதுக்கு அதை காரணம் இருக்குமா? இந்த நாகம் அடங்குச்சு, காரணம் புரிஞ்சுது, பாம்பை மின்னல்னு தெரிஞ்சு. சரி, பாம்பு ஏன் மின்னல்னு தெரிஞ்சுது? அது போருக்குள்ளே போயிட்டு சிரசுக்கு போகிற இப்படி இருக்கிறதுனால அது தெரியுது. சரி, அது ஏன் அப்படி போகுது அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் சொல்லுகிறார். நங்கையை மங்கை என்று வேகத்தை தவிர நாகம் வேடத்தின் உரிவை போர்த்து. அங்க மேல ஒரு பாம்பு, சிரசு மேல ஒரு பாம்பு இருந்தது பாருங்க. அது அம்பாளை மேல இருந்த கங்கை இருக்கா இல்லையா, அவளை பார்த்துட்டு அது மயில்னு நினைச்சு அது பயந்துச்சு. அது அந்த அம்பாள் என்ன பண்றா, இது இந்த நாகத்தை நங்கை என்று அஞ்ச, நங்கையை மங்கை என்று வேகத்தை தவிர நாகம் வேழத்தின் உரிவை போர்த்து பாகத்தில் நிமிர்தல் செய்ய. அப்ப இந்த பாம்புகள் ஒன்றுக்கொன்று செய்கிற செயல்களை எல்லாவற்றையும் சொல்லுகிறார். மேலே இருந்த நாகத்தை அம்பாள் பார்த்துட்டு பயப்படுறா. நாகத்தை பார்த்து அந்த மேலே இருந்த கங்கை அவள் பயப்படுகிறாள், நாகம் இருக்கிறது, எனக்கு கொடிய நாகம். இந்த நாகமும் அம்பாளை மயில் என்று பார்த்து அது தன்னுடைய வேகத்தை தவிர்த்து அம்பாளை மயில் நம்மளை எங்கேயாவது கொத்திர போதேன்னுட்டு அதுதான் இந்த வேடத்தின் உரிவை போர்த்து அது அது இந்த
பிறையை பார்த்து அது நகர்ந்தது. பிறையை பார்த்து நகர்ந்த உடனே பிறை என்ன பண்ணுது, இந்த நாகம் நம்மை விழுங்க வருகிறதோ என்று கருதி பிறை அந்த போர்வைக்குள்ளே போகுது. நாகத்தை பார்த்து பிறை பயந்து போர்வைக்குள் போக, போர்வைக்குள் போன பிறையை பார்த்து மார்பில் கிடந்த நாகம் பயப்படுகிறது. இப்படி கனெக்ட் பண்ணுறார். புரியுதுங்களா? நாகத்தை நங்கை அஞ்ச, நங்கையை மங்கை என்று நாகம் அஞ்ச. இப்படி நாகம் அஞ்சதுனால நாகத்தை பார்த்து பிறை அஞ்ச, பிறை அஞ்சு போர்வைக்குள் போக அது மின்னல் என்று திரும்ப நாகம் அஞ்ச. இப்படி ஒன்றுக்கு ஒன்று நிறையா தவறாக கருதியோ அல்லது வேறாக எண்ணியோ அது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அங்கே என்று சமத்காரமாக ஒரு கவிநயத்தை அங்கே சொல்லுகிறார். எனவே இந்த ஒரு ஒரு நயத்தை அங்கே சொல்லுகிற பொழுது எல்லாத்தையும் ஆர்வலனார் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், அத்தனைக்கும் அவர் சாட்சியாக இருக்கிறார் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். தொழுது அகம் குழைய மேவி தொட்டிமை உடைய தொண்டரு அழுதகம் புகுந்து நின்றார் அவரவர் போலும் ஆரூர் எழிலக நடுவன் முத்தம் அன்றியும் ஏர்கொள் வேலி பொழிலகம் விளங்கு திங்கள் புதுமுகிழ் சூடினாரே. சிவபெருமான் அங்கே 5 வேலி 5 ஏக்கர் 5 வேலி நிலமா அந்த திருவாரூர் கோயில். அந்த கோயில் 5 வேலி நிலத்துக்கு நடுவில் இருக்கு. அதில் சிவபெருமான் இருக்காரு, அவருக்கு நடுவில் இந்த சடைக்கு நடுவில் திங்கள் இருக்கு, முத்துக்களையும் அங்கே சூடிக்கொண்டு இருக்கிறாராம். எழிலகம் பொழிலகம் என்று விளக்குகிறார். எழிலகம் நடுவெண் முத்தம் அன்றியும் ஏர்கொள் வேலி பொழிலகம் விளங்கு திங்கள் புதுமுகிழ் சூடினாரே என்று குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த பொழிலகம் என்றால் சோலைகளுக்கு நடுவே விளங்குகின்ற இந்த பூங்கோயில், சோலைகளுக்கு நடுவே விளங்குகின்ற பூங்கோயிலே பெருமான் விளங்குகிறார். அவருடைய சிரசிலே நடுவன் விளங்குகிறது இந்த பிறை திங்கள் புதுமுகிழ். அந்த பிறை அங்கே இருப்பது மட்டுமல்லாமல் அங்கே முத்துக்களும் இருக்கின்றன என்று குறிப்பிடுகின்றார். தொழுது அகம் குழைய மேவி தொட்டிமை உடைய தொண்டரு அழுத அகம் புகுந்து நின்றார் அவரவர் போலும் ஆரூர். இருக்கிறவங்க எல்லாரும், அடியார்கள் எல்லாரும் அடியார்கள்னு சொல்ல முடியாது. என்னன்னு சொல்லணும்னா, சிவன் இந்த அடியார்கள் வேடத்தில் நிற்கிறான் என்கிறார். சிவன் இந்த அடியார் உருவத்தை எடுத்துக்கிட்டான், சிவன் இந்த அடியார் உருவத்தை எடுத்துக்கொண்டான். ஏன்னா அவரவர்கள் அகத்துளை புகுந்து அவரவராக நிற்கின்றான். இப்போ நிற்கிறது எக்ஸ் ஒய் இல்லை, சிவன் தான். அவரவர் அகத்துள் புகுந்ததுனால சிவம் இப்போ எக்ஸு, சிவம் இப்போ ஒய். இப்போ எக்ஸுங்கிற ஐடென்டிட்டி போய் சிவமாக தான் இருக்குது. எல்லாம் சிவனடியார். இதைத்தான் கணங்களாக காட்டினார் நமினந்தி அடிகளுக்கு. இப்போ நமினந்தி அடிகளுக்கு காட்டுகிற பொழுது அங்கே இருந்த சிவனடியார்கள் எல்லாரும் கணங்களாக தோன்றினார், சிவகணங்களாக. அவர்கள் எப்படின்னாரு, தொழுது அகம் குழைய மேவி, அவர்கள் தொழுது தொழுது அகம் குழைந்து இருக்கிறார்கள். அந்த குழைந்த அகத்திலே இவர் புகுந்து விட்டார். குழைந்த இடத்திலே அந்த அகத்திலே இவர் புகுந்ததுனால அவரவர்களாக ஆகிவிட்டார். ஆகையினால எல்லா அடியார்களும் இப்ப வேறுபாடு கிடையாது, எல்லா அடியார்களும் ஒத்த உருவமுடையவர். இந்த ஒத்த உருவமுடையவர்களுக்கு தொட்டிமை உடைய தொண்டர்னர். இந்த தொட்டிமை உடைய தொண்டர் என்று சொல்லுகிற
அந்த நிலை, அந்த ஓமை எப்படி சிறப்பாக வருகிறது என்று சொன்னால், இந்த இமை மூடுகிற பொழுது இந்த இரண்டு இமையும் தொடுகிற அந்த ஓமையை சொல்லுகிற. இந்த இமையும் அந்த இமையும் தொடுகிறது. தொட்டு இமை, அதாவது வேறுபாடு காண முடியாத அளவுக்கு எந்த இமை எந்த இமையோடு போய் சேர்ந்தது என்று சொல்ல முடியாதபடிக்கு இந்த தொட்டு இமை உடைய தொண்டர்னார். ஒன்று போலும் நிலையுடையதுன்னு அர்த்தம் இருக்கு. தொட்டு இமை என்று சொன்னால் ஒன்றாக சேருகிற அந்த நிலையில் மேலேருந்து கீழே வந்துதா, கீழேருந்து மேலே போகுதுதா, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ரெண்டும் சேருகிற பொழுது, ஒன்று கொண்டு தொடுகிற பொழுது தொட்டு இமை. அதுபோல் இந்த அடியவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. தொட்டிமை உடைய தொண்டர் என்று அதனை குறிப்பிடுகின்றார். ஆகவே அந்த தமிழ் ஒத்த தன்மை உடையவர், அதுக்கு அர்த்தம் அதுதான் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் சிவகணங்களாக இருக்கிறார்கள். அதை எப்படி சொல்கிறார் பாரு சாமி. இப்போ அந்த அடியார்களெல்லாம் அந்த அடியார்களினுடைய ஐடென்டிட்டியை நீ பார்க்காத. அது சிவம் அந்த ஐடென்டிட்டியில் இருக்குது. சிவம் அந்த அடையாளத்தோடு நிற்கிறது என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதை நான் சொன்னதை கொஞ்சம். நஞ்சிருள் மணிகொள் கண்டர் நகையிருள் ஈமக்கங்குள் வெஞ்சுடர் விளக்கத்து ஆடி விளங்கினார் போலும் மூவா வெஞ்சுடர் முகடு தீண்டி வெள்ளி நாராசமன்ன. நாராசன கம்பின்னு அர்த்தம். வெள்ளி கம்பி. ஒரு வெள்ளி கம்பி சூரியன்கிட்ட போய் நிற்கிற மாதிரி இருக்கான். எப்படி? சாமியோட சிரசு முடி இருக்க, சடா முடி, அது சூரியன் போல பிரகாசிக்குது. இதில் வெள்ளி கம்பி மாதிரி இருக்கான். சூரிய மண்டலத்தில் ஒரு வெள்ளி கம்பி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பிறை என்று சொல்லுகிறார். இப்போ வெஞ்சுடர் என்று சொன்னது சடாமுடி, வெள்ளி நாராசம் என்று சொன்னது பிறை. அப்படி அஞ்சுடர் அணிவெண் திங்கள் அணியும் ஆரூரனாரே. அவர் வெஞ்சுடர், இது அஞ்சுடர். இது ரெண்டு எப்படி ஒன்றா நிற்குதுன்னு தெரியல அப்படின்னு வியப்படைகிறார்கள். வெம்சுடர் என்றால் வெம்மை மிகுந்த சுடர் மிகுந்த அந்த சூரிய மண்டலத்திலே ஒரு வெள்ளி நாராசம் வெள்ளிக்கம்பி இருப்பது போல இந்த அழகிய சுடரை வீசுகின்ற நிலவெறிக்கின்ற வெண்திங்கள் சிவபெருமானுடைய சடாமுடியிலே வீற்றிருக்கிறது என்று சொல்லிவிட்டு நஞ்சிருள், இந்த பாடல்களில் எல்லாத்துலேயும் பிறை வருவதை கவனிக்கணும். நஞ்சிருள் மணிகொள் கண்டர், நஞ்சு கண்டர், இருள் கண்டர், மணி கண்டர். நஞ்சுகொள் கண்டர், இருள்கொள் கண்டர், மணிகொள் கண்டர். பிரிச்சுக்கிட்ட முடியும். எல்லாத்துக்கும் அருள் தெரியும், அவங்களுக்கு அர்த்தம் தெரியும். நகையிருள் கீமக்கங்குள், அந்த வெளிச்சம் இருளை நீக்கும் அக்கங்குல், இரவு நேரத்திலே ஈமம் சுடுகாட்டிலே பெருமான் ஆடுகின்றார். அங்கே அந்த இருளை விளக்கம் செய்வது. நகைன்னா விளக்குதல், நகுதல், நகை, நகுதலிருந்து வந்து நகை, விளக்கம் செய்தல். மகிழ்ச்சியாக இருக்கிறது விளக்கம் செய்வது நகை. அந்த நகை இருள், நகைனா விளக்கம் செய்கின்ற இருள் ஈம கங்குள் என்று குறிப்பிடுகின்றார். வெஞ்சுடர் விளக்கத்து ஆடி, அங்கே இடுகாட்டிலே எரியாடுகின்றார். அந்த பிணங்களை சுட்டெரிக்கின்ற அந்த நெருப்பே விளக்காக ஆடி விளங்கினார் போலும். இவர் விளங்கினார் போலும். மூவா வெஞ்சுடர் முகடு தீண்டி வெள்ளி நாராசமன்ன. சிவபெருமான் அந்த ஆரூரனார் இருக்கிறாரே, அவர் விளங்கினார். எப்படி விளங்கினார்? கங்குல் வெஞ்சுடர் விளக்கத்து ஆடி விளங்கினார்.
அந்த விளக்கிலே ஆடி தன்னை விளக்கினார். என்ன எதாவது சொன்னேன், இந்த பதிகம் முழுக்க அப்படித்தான் இருக்கும். நகையிருள் ஈம, அந்த இருளை அதை காட்டி கொண்டிருக்கக்கூடிய விளக்கம் காட்டுகிறது. இருள் தன்னை காட்டும் இல்லையா, அப்படி காட்டிக் கொண்டிருக்க இருள்னாரு. இருள் தன்னை விளக்கம் செய்து கொண்டிருக்கு. ஒரு பொருளையும் காட்டாது இருள் உருவம் காட்டும், உமாபதி சிவன் சொல்வார். அதுபோல நகை இருள்னார், விளக்கம் காட்டுகிற இருள். நிறைய இருள் இருக்குன்னு தெரியுது. அந்த இருளிலே, சுடுகாட்டிலே இருக்கக்கூடிய இருளிலே, இரவு நேரத்திலே வெஞ்சுடர் விளக்கத்து ஆடி, அந்த சுடர் விளக்கு போல எரிகின்ற நெருப்பிலே ஆடி தான் யார் என்று விளக்குகிறாராம். விளக்கினார், தான் யாருன்னு விளக்குகிறார். எல்லா பேரும் வருவீங்கடா, இங்கே தான் வரணும், ஆடுற ஆட்டமெல்லாம் இங்கே ஆடு, இங்கே ஒரு நாள் தேடி ஓடு அப்படின்ட்டு அங்கே இருக்கிறார். விளங்கினார். அப்போ இறைவனை எங்கே புரிந்து கொள்ள வேண்டும்? இடுகாட்டில் புரிந்து கொள்ள வேண்டும். கோயிலிலே புரிந்து கொள்வதை காட்டிலும் சுடுகாட்டிலே அவனை நன்றாக கோயில் சுடுகாடுனார். அவனை புரிந்து கொள்ள வேண்டிய இடம் சுடுகாடு. அடிக்கடி அங்கே போக வேண்டிய யாராவது ஒருத்தர் இருந்தா, நீ போறேல்ல, அப்போ புரிஞ்சுக்கோ, அந்த இடத்த பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அங்கே ஆடுறவரை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்று சொன்னார். எந்தளிர் நீர்மை கோலமேனி என்றிமையோர் ஏத்த பைந்தளிர் கொம்பரன்ன படர்கொடி பயிலப்பட்டு தஞ்சடை தொத்தினாலும் தம்மதோர் நீர்மையாலும் அந்தளிர் ஆகம்போலும் வடிவரு ஆரூரனாரே. தேவரெல்லாம் சொல்லுகிறார்களாம், எங்க கற்பக மரம் போல எங்க சிவபெருமான் என்று சொல்லுகிறார். அவர் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்னா, கற்பக மரத்திலே அப்படி சுற்றி இருக்கக்கூடிய அந்த காமவல்லி, பசிய தளிரை போன்ற காமவல்லி, அம்பாள் பச்சை கொடியாக படர்ந்திருக்கு, அவர் மேலே படர்ந்திருக்கிறார். சேக்கிடாரும் அதைத்தான் சொல்லுகிறார். திருநாவுக்கரசர் அம்மையப்பரை பார்க்கிற பொழுது பார்த்த கோலத்தை சொல்லுகிற பொழுது இதைத்தான் சொல்லுகிறார். பைந்தளிர் கொம்பரென்ன படர்கொடி பயிலப்பட்டு, அம்பாள் தழுவி கொண்டு இருக்கிறாள். இப்போ இதில் அப்படித்தானே, ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில்ல அம்மை தழுவிய கோலம் தானே, கொடி போல தழுவி இருப்பார். இப்போ நம்ம அம்மையப்பர் கோலம்னா சாமி, அம்பாள் சாமி அப்படி இருக்கிற அந்த கோலத்தை நம்ம பார்க்கிறோம். இங்கே அம்மையப்பர் கோலத்தை சொல்லுகிற பொழுது, படியேறி சிறிசூலம் தோன்றும் தோன்றும் பல சடையில் இளமதியம் தோன்றும் தோன்றும், அது சொல்லுகிற பொழுது காதில் வெண் குழையும் தோடும் கலந்து தோன்றும். தோடும் குழை எப்படி கலந்து தோன்றும்? அப்பர் சொல்லுவார். இங்க சொல்லுகிற பொழுது திரு பூவனத்து பதிகத்தில் சொல்லுகிற பொழுது, இங்கே சொல்லுகிற பொழுது பைந்தொழிற் கொம்பரன்ன படர்கொடி பயிலப்பட்டுனார். பாகத்திலே இருந்துன்னு சொல்லாம பயிலப்பட்டு, அதனால எம்தளிர் நீர்மை அப்படிங்கிறார். வடியேறி திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர் சடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் காதில் வெண் குழைத்தோடு கலந்து தோன்றும். இது அம்மையப்பர் கோலத்தை வித்தியாசமா சொல்றது. கலந்து தோன்றும். அப்ப அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். எம் தளிர் நீர்மை கோல மேனி என்று இமையோர் ஏத்த பைந்தளிர் கொம்பர் அன்ன படர்கொடி பயிலப்பட்டு தஞ்சடை தொத்தினாலும், சடை தொத்து, தஞ்சடை தொத்தினாலும்னா தம்முடைய சடை தொத்து, மரத்துல கிளை தொங்கும் இல்ல, அதுபோல இவர் சடை தொங்குதான். அதனால இவர் மரங்கிறதுக்கு சரியாத்தான் இருக்குது.
மரம் தன்னை அடைந்தவருக்கு வேண்டியதை தரும் இல்லையா கற்பகம், அதுபோல இவரை அடைந்தவருக்கு வேண்டியதை தரும். அதனால தம்மதோ ஒரு நீர்மையாலும் தன்னுடைய தன்மையினாலும் அந்தளிர் ஆகம் போலும். அதனால அவர் கற்பக விருஷம்தான் ஐயா. அந்த கொடி தழுவுறது, இந்த கற்பக விருஷம் போய் நின்னா கேட்டதை கொடுக்குற மாதிரி இவரும் போய் கேட்டதை நின்று கொடுக்குறாரு. அதுவும் இல்லாமல் சடாமுடிகள் தொங்குறதும் மரத்தில் அந்த கிளைகள் அந்த விழுதுகள் தொங்குவது போல். ஆகையினாலே அழகிய தளிர், அந்த தளிராக இருக்கக்கூடிய அந்த கற்பக விருஷம் போன்ற திருவடிவம் உடையவர் எங்கள் ஆரூரனாரே என்று குறிப்பிடுகின்றார். வானகம் விளங்க மல்கும் வளங்கள் மதியம் சூடி தானகம் அழிய வந்து தாம் பலி தேர்வர் போலும். ஊனகம் கழிந்த ஓட்டில் உண்பதும் ஒளிகொள் நஞ்சம் ஆனகத் தஞ்சுமாடும் அடிகள் ஆரூரனாரே. ஆரூரனாரே ஆனகத் தஞ்சுமாடுவார். 5 நெய்யோடு பால் தயிர் இதோடு ஆடுகின்றவர். ஆனகத்து 5 மாடும் அடிகள் ஆரூரனார். ஊனகம் கடிந்த ஓட்டில் தசைப்பற்று நீங்கிய ஓட்டிலே அவர் உண்ணுவது நஞ்சம்னார். ஒளிகொள் நஞ்சம், ஒளிமிக்க நஞ்சம் என்றார். இந்த ஓட்டில் வாங்கி என்ன சாப்பிட்றாருன்னா நஞ்சு. அது நஞ்சு என்ன? நம்ம ஆணவம். அதைத்தான் பலியே இருக்கிறார், அதைத்தான் வாங்குகிறார், அதைத்தான் ஒடுக்கிறார். ஒளிகொள் நஞ்சம் என்று சொல்லுவது அந்த ஆணவத்தினுடைய திறம், அதைத்தான் உண்ணுகிறார். அது இன்னும் பொருள் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா உண்பதும் ஒளிகொள் நஞ்சம் என்று சொன்னால் இந்த ஒளி என்று சொல்லுவது ஆன்மா, கொள் அது கொண்டிருக்கக்கூடிய நஞ்சம் ஆணவம். ஒளிகொள் நஞ்சம் என்று சொல்லுவது ஆன்மா அறிவு ஒரு ஒளிதான். அது அந்த ஒளி அறிவு பொருள் தான். அது கொண்டிருக்கிற நஞ்சம் அது ஆணவம். அதை தன்னுடைய கபாலத்திலே ஏந்துகிறார். ஓட்டில் உண்பது ஒளிகொள் நஞ்சம். நஞ்சம் வானகம் விளங்க மல்கும் வளங்கழு மதியம் சூடி தானகம் அழிய வந்து தாம் பலி தேர்வர் போலும். இது எதுக்கு பலி தேறுகிறார் இந்த நஞ்சத்தை என்று கேட்டால், இப்போ வானகம் எல்லா இடங்களும் ஒளி பெறுவது இவர் பெருமான் தலையில் சூடியிருக்கக்கூடிய அந்த பிறையினாலே ஒளி பரவி இருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் ஒளி கிடைப்பது இவர் அந்த ஒளியினால், அந்த பிறையை சூடி இருக்கிற ஒளி எல்லா உலகங்களிலும் பரவி இருக்கின்றார். அப்படி ஒரு பிறையை சூடி இருக்கிறார் பெருமான். அவர் பலி எதற்கு ஏற்கிறார் என்று கேட்கிற பொழுது அதுக்கு சொல்லுகிறார், தானகம் அழிய வந்து தாம்பலி தேர்வர் போலும். தானகம் அழிய வந்து தாம்பலி தேர்வர் போலும். அது இந்த தான்கிற அதுக்கு வேற பொருள் எழுதியிருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்கிற பொழுது அகம் என்று சொன்னால் இந்த இடத்துல துன்பம்னு அர்த்தம். தான் என்று சொல்வது அசை. எல்லாரும் பலி ஏற்கிறார்கள், பிச்சை எடுக்கிறான். எதுக்கு? தன்னுடைய துன்பம் தீர. பசி துன்பம் பிச்சை, வறுமை துன்பம் பிச்சை. ஆனா பெருமான் பிச்சை எடுக்கிறது பிறர் துன்பம் தீர. யாரிடம் அவர் பிச்சை இருக்கிறாரோ,
யார் அவருக்கு பிச்சை இடுகிறார்களோ அவர்கள் துன்பம் தீரும், சாமியினுடைய துன்பம் தீரும். ஆக ரொம்ப அழகாக சொல்லுகிறார், அகமழிய தாம் பலி தேர்வர், அவங்களுடைய துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்று அந்த பலி. இன்னும் சொல்ல போனா இது பொதுவாகவே பலி ஏற்கிறவர்களுடைய துன்பத்தை விட அல்லது இறந்து நிற்பாருடைய துன்பத்தை விட, இறந்து நிற்பார்க்கு ஒன்று தருகிறார்கள் அல்லவா, அவர்களுடைய வினை துன்பம் போய்விடும். எனவே அவர்கள் வாங்குவது இவர்களுடைய வினை துன்பத்தை அப்படி நினைக்கணும். நாம் ஒருவருக்கு ஒன்று கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய துன்பத்தை போகலாம், நம்முடைய வினை துன்பம் போகிறது. எனவே ஈதலிலே வினை துன்பம் நீங்குகிறது. அதுக்கு மேல நீங்க கொஞ்சம் ஆழமா பார்த்துங்க. அஞ்சனை கணையினானை அடலுற அன்று நோக்கி அஞ்சனை குழலினாளை அமுதமா அணைந்து நக்கு அஞ்சனை அஞ்சும் ஆடி ஆடரவாட்டுவார் தாம் அஞ்சனை வேலியாரூர் ஆதரித்து இடம் கொண்டாரே. அஞ்சனை கணையினான் மன்மதனை எரிச்சார் அடலூர அன்று நோக்கி. என்னைக்கு ஜனகாதி முனிவர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தாரோ அப்படித்தான் வந்தான், அவனை எரிச்சார் அன்று நோக்கி. அஞ்சனை குழலினாளை, ஐம்பால்னு பேரு, பெண்கள் குழல் அணிகிற விதத்தை 5ஆக சொல்லுவார்கள். அதுல சுருள், குழை, பனிச்சை, கொண்டை, முடி. கொண்டை போடுறது ஒரு அலங்காரம், முடி போட்டுக் கொள்வார்கள் ஒரு அலங்காரம், நீளமாக தொங்க விட்டுக்குவார்கள் அலங்காரம், சுருள் சுருளா. இது நமக்கு தேவையாது. ஆனால் அவர் சொல்கிறாரு 5 ஐம்பால். இப்போ ஒன்றும் செய்கிறதில்ல, என்னென்னவோ செய்கிறாங்க. அதனால் அது அம்பாள் செய்கிறா 5யும், ரைட்டு. அஞ்சனை குழலினாளை அமுதமாக அணைந்து, அவள் இந்த மன்மதனை எரித்த காலத்தில் அவள் பிரிந்திருந்தாள். அவள் அப்போ பிரிஞ்சு இருந்த பொழுது போய் திருமணம் பண்ணி கொண்டார். பார்வதி கல்யாணம் அப்படித்தானே, போய் தெரிந்து கொண்டார். அதனால அவனை எரிச்சுட்டு அஞ்சனை குழலினானை அமுதமாக அணைந்து, அவளை தான் ஒரு அமுதம் போல சென்று அவளை அணைந்து சிரித்து, அந்த வெற்றி சிரிப்பு, நக்கு சிரித்து என்று சொன்னார். அப்ப என்ன அப்படின்னு கேட்டாரு, காமதகனம் செய்தது யோகு, இவளை அணைத்து கொண்டது இன்புறு இல்லறம். இந்த இருவருக்கும் அவர் தானு, அதனால சிரிச்சுக்கிட்டாராம். அங்கேயும் நம்ம தான் இங்கேயும் நம்ம தான் அப்படின்னு நக்கு சிரித்து. அஞ்சனை அஞ்சுமாடி ஆடரவு ஆட்டுவார். அஞ்சனை அஞ்சுமாடிங்கிறது ஆணைந்தும் ஆடுதல். ஆடு அரவு ஆட்டுவார், ஆடுகின்ற நாகத்தை ஆட்டுவார் தாம். அவருக்கு இந்த கோயில் குளம் நீரோட எல்லாமே 5 நிலம், வேலி நிலமா. இப்போ இருக்கான்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியல, பார்த்துக்கணும். சொன்னார் இவர். வணங்கி முன்னமரர் ஏத்த வல்வினையான தீர பிணங்குடை சடையில் வைத்த பிறையுடை பெருமை அண்ணல் மணங்கமழ் ஓதி பாகர் மதி நிலாவட்டத்து ஆடி அணங்கொடி மாடவீதியாரூரும் அடிகளாரே. அந்த அணங்கு கொடி அப்படிங்கிறது அணங்கொடி அப்படின்னு சில பேர் பிரிக்கிறாங்க. ஆனால் ஒரு தர்மயாதீனத்தினுடைய குறிப்புரையில் எழுதுகிற பொழுது அது அம் கொடி என்று பிரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அம் கொடி, அதாவது அம் கொடி என்று சொன்னால் மணங்கமழ் ஓதின கூந்தலுடைய பாகர், மனத்தை வீசுகின்ற பாகர், மதிநிலா வட்டத்து ஆடி என்று சொல்லுகிற பொழுது இந்த மதிநிலா என்றால் ஒளியை கிரணங்களை பரப்புகின்ற மதி இருக்கக்கூடிய அந்த வானத்தை சென்று எட்டுகிற அளவிற்கு கட்டப்பட்ட கொடிகள் அங்கே மாடவீதியில் இருக்கு. ஸோ மாடவீதி, அங்கே உயர்ந்த முற்றங்கள், அங்கே உயர்ந்த கட்டிடங்கள், அதிலே கொடிகள். அந்த கொடி மதிநிலா வட்டத்தில் போய் அப்படி ஆடுகிறது. அந்த கொடி அங்கே ஆடுதான், இங்கே அங்கே ஆடுதான். மதிநிலா
வட்டத்து ஆடி மணங்கமழி ஓதிபாகர் அங்கே ஆரூரிலே வீற்றிருக்கின்றார். வணங்கி முன் அமரர் ஏத்த, அமரர்களுக்கு வல்வினை இருக்கு பாருங்க, அதனாலதான் அமரர் ஏத்த வல்வினையான தீர வணங்கி நிற்கிறார்கள். அவர்களுடைய வல்வினைகளை தீர பிணங்குடை சடையில் வைத்த பிறையுடை பெருமை அண்ணல், தன்னுடைய சடையில பெருமையோடு அந்த பிறையை சூடி இருக்கிறார். வந்தாரை தன்னை அடைக்கலம் என்று வந்தாரை காத்தருளுகின்ற பெருமான் என்று காட்டுதற்கு. நகலிடம் பிறர்க்காக நான் மறையோர்கள் தங்கள் புகலிடமாகி வாழும் புகழிலி இருவர் கூடி இகலிடமாக நீண்டங்கு ஈண்டு எழில் அடலதாகி அகலிடம் பரவியத்த அடிகள் ஆரூரனாரே. அதாவது நகலிடம் பிறர்கட்காக நான்மறையோர்கள் தங்கள் புகலிடமாகி வாழும் புகழிலி என்று சொல்லுகிற பொழுது ஆரூரனார் புகழிலி. அவர் இருக்கிற இடம் புகலிடம். ஆரூரனார் புகழிலி, அவருக்கு புகழ்னு ஒண்ணு கிடையாது. அவர் யாரையும் அடைகிறவர் இல்லையா? அவர் தஞ்சம் என்று யாரையும் அடைய வேண்டியதோ அடைக்கலம் என்று அடைய வேண்டியதோ இல்லை. எல்லா உயிர்களும் அடைக்கலம் அடைய வேண்டியது இவர் புகழிலி, எல்லோருக்கும் புகழானவர். நான்மறையோர்கள் புகலிடமாகி, 4 வேதங்கள் அறப்படி வாழ்ந்து அருள்நிலையில் நிற்கிறவர்களுக்கு புகலிடமாக விளங்குகிற இவனுக்கு புகலிடம் கிடையாது. ஆனால் இவன் நகலிடம் பிறர்கட்காக உணர்ந்து கொள்ளாமல் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இவன் நகலிடம், நகைப்புக்குரியவனாக, கடவுளா சாமி கும்பிடுமா அங்கே போய் காப்பாற்றுவாராம் அவர் அப்படின்னு நகுதற்குரியவராக இடமாக விளங்குகிறவர், புகுவதற்குரிய இடமாக இவர்களுக்கு விளங்குகிறார். எனவே நகுதற்குரிய இடமாக இருக்கிறவரும் இவர்தான். யார்? சமணர், பௌத்தர் போன்றவர்கள்லாம் நகுகின்றார்கள். ஆனாலும் நான்மறையோர்கள் புகுதற்குரிய இடமாக கருதுகிறார்கள். எனவே இப்படித்தான் இருவர் தாங்கள் தலைவர் என்று கூடி ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்டு நிற்கிற பொழுது அவர்களுக்கு எட்ட முடியாதபடி அடலாகி நீண்டவர் அவர்தான் இந்த திருவாரூர் பெருமான் என்று குறிப்பிடுகின்றார். 1000 நதிகள் மொய்த்த அலைகடல் அமுதம் வாங்கி 1000 அசுரர் வாழும் அணிமதில் 3 வேவ 1000 தோளும் அட்டித்து ஆடிய அசைவு தீர 1000 அடியும் வைத்த அடிகள் ஆரூரனாரே. 1000 நதிகள் மொய்த்த அலைகடல் அமுதம் வாங்கி, 1000 நதிகள் மொய்த்தன்னா நதிகளெல்லாம் கலக்கின்ற கடல், இனம் பற்றி வந்த அது ஒற்றுமை. அது இந்த கடல்ல நதிகள் கலக்கல, பால் கடல்ல. பட் கடல்னா நதிகள் கலக்கும். 1000 நதிகள் கலத்தல்னா பல நதிகள் கலக்கின்ற அந்த அலைகடல் அமுதமாக இருக்கக்கூடிய அலைகள் பொருந்திய பார்க்கடலிலே அமுதத்தை வாங்கி 1000 அசுரர் வாழும் அணிமதில் அவர்களுக்கு வாங்கி கொடுத்தார் அந்த அமுதம். இன்னொருத்தனுக்கு 3 மதில்களும் வேவ 1000 அசுரர், ஆயிரக்கணக்கான அசுரர்கள் வாழ்ந்தார்கள் 3 மதில்களில். அந்த 3 மதில்களும் வேவும்படியாக அவர் 1000 தோளும் அட்டித்து ஆடிய அசைவு, வீரமாக 1000 தோள்களை தட்டி கொண்டு வீரச் செயல் புரிந்தார். மதில்கள் 3 எரித்தார். அமுதத்தை வாங்கி தருவதற்கு நஞ்சு உண்டார். இப்படிப்பட்ட அவர் செய்தார். அப்புறம் அவருக்கு கொஞ்சம் அப்படி ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிற பொழுது அடிகளை எல்லாம் அடியார்கள், எதையும் கேட்காத அடியார்கள் கூடியிருக்கிறார்களவா, அந்த திருக்கூட்டத்தில் தன்னுடைய அசைவு தீர, தன்னுடைய அயற்சி தீர, இதனால தான் அந்த ஆரூர் வேணும் அமரர் உலகம் வேண்டாம் என்று வந்ததற்கு காரணம். அங்கே எதையாவது கேட்டுக்கிட்டே நிற்பாங்க. இங்கே ஆரூர் இல்லை, யாரும் எதுவும் கேட்டு வரதில்லை. சாமி உங்களை பார்க்கணும், அதுக்காக வந்தோம், சந்தோஷமாக இருக்குது சாமின்னு தன்னை காண்பதற்காக மகிழ்ந்து, தான் மகிழ்வதற்காக காண்பதல்ல, தான் மகிழ்வதற்காக காண்பது. அப்படி அந்த கண்டு மகிழ்கின்ற நிலையில்
அந்த திருக்கூட்டத்தில் அசைவு தேர் இருந்தாராம். 1000 அடியும் வைத்த என்று சொல்லுகிறார். 1000 அடியும் வைத்தன்னா என்ன பொருள் தெரில. நிறைய பெரியவங்களே சொல்லிட்டாங்க, அது என்ன பொருள் சொன்னாருன்னு தெரியலன்னு அது சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் 1000 அடியும் வைத்தன்னா 1000 வழிகள் வைத்தன்னு எடுத்துக்கலாம். அடி என்பது வழி என்று எடுத்துக்கொண்டு, தடம் என்று எடுத்துக்கொண்டு 1000 வழிகள் வைத்திருக்கிறார். இந்த அடியார்களோடு உறவு ஆடுவதற்கு பெருமான் தன்னுடைய அசைவு தீர 1000 வழிகளை வைத்திருக்கிறார்னு எடுத்துக்கொள்ளலாம். பொருள் தப்பு இல்லை. அடிகள் ஆரூரனாரே, அடிகள்ங்கிறது தலைவர்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆரூரனார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த திருவாரூர் திருப்பதிகத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். அன்பர்களே, நாம் கமலவநாயகர் சத்சங்கமும் ஞானத்திரளும் இணைந்து திருவாசகம் வரலாற்று முறை என்கிற நூலை வெளியிட்டு இருக்கிறோம். அது நீங்கள் பார்க்கலாம். ஞானத்திரள் கமலவநாயகர் சத்சங்கம் ICF இருவரும் வெளியிட்டிருக்கிற இந்த திருவாசகம் வரலாற்று முறையில் 51 பதிகங்களையும் நீண்ட ஆய்விற்கு பிறகு மணிவாசகருடைய வரலாற்றை ஒட்டி இதை தொகுத்திருக்கிறோம். அவசியமாக நீங்கள் வாங்கி பார்த்து பயன்பெற்ற வேண்டும். அதை படிக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவம் இருக்கும். திருவாசகத்தை இந்த முறையில் ஓதுகிற பொழுது நீங்களும் மணிவாசகரோடு பயணிப்பீர்கள். அந்த பயணம் இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் செட்டப்பில் அந்த பயணத்தை யூ வில் நாட் ஃபீல். ஆனால் இப்போ இருக்கிற இந்த முறையில் நீங்கள் ஓதினால் நீங்கள் மணிவாசகரோடு செய்த பயணம் உங்களுக்கு யூ வில் பி ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி, அதே போல் ஞானசம்பந்தர் படக்கதை வெளியிட்டது போல் திருநாவுக்கரசர் படக்கதையும் வெளிவந்திருக்கிறது. குழந்தைகளுக்கே எல்லா படங்களும் திருநாவுக்கரசர் வரலாற்றை சொல்லியிருக்கு. மிக வேகமாக சென்று கொண்டிருக்கு. ஞானசம்பந்தர் ஞான குழந்தை படம் தீர்ந்து போச்சு. நிறைய பேர் தமிழை கொடுக்குறாங்க. அது ஒரு பிரிண்ட் போட்டோம், அவ்வளவும் போயிடுச்சு. இப்போ நாவுக்கரசரும் போயிட்டுருக்கு. அப்புறம் தமிழை கொடுன்னு கேட்டுட்டு இருந்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் விழித்து கொள்ளுங்கள். அதனால் விரைந்து வாருங்கள். நிறையா வாங்குங்க, எல்லாருக்கும் கொடுங்க. தீர்ந்து போச்சுன்னா அப்புறம் நீங்கள் கிடைக்காங்க. இப்போ ஞான குழந்தைய கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ரீப்ரிண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சிரமம். அதனால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காப்பி தான் அடிச்சிருக்கிறோம். நிறைய அடிக்க முடியாது. இதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட். படக்கதை இல்லையா, சாதாரண புக்கை போல் பல மடங்கு விலை அதிகம். ஓவியருக்கு நாங்கள்லாம் கொடுத்து அவர்களை வரைய சொல்லி திரும்ப திரும்ப மாற்றி அவ்வளவோ அது எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வாங்கி கொடுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம திருமுறை குழந்தைங்களுக்கு போய் சேரும். அது படக்கதை மூலமாக போய் சேரும். வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஞானத்திரளுக்கு உங்களால் முடிந்த ஸ்பான்சர்ஷிப் தரலாம். அதில் வர கட்டுரைகளுக்கு அதுக்கு நீங்கள் தரலாம். தந்து கொண்டு இருக்கிறார்கள், நீங்களும் தரலாம் என்று சொல்லி ஞானத்திரளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களையெல்லாம் ஆற்றுப்படுத்துங்க. திருமுறையை நம்பி இருப்பது ஞானத்திரள், ஞானத்திரள் நம்பி இருப்பது வாசகர்களை. எனவே நீங்கள் திருமுறையை நம்பி இருக்கிற ஞானத்திரளை, திருமுறையை நம்பும் நீங்கள் ஞானத்திரளுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தே 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.